யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8 வசனம் வாசிங்க. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், நிழல் பாருங்க என்னன்னு, விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிசேயரும், ஏவியரும், எபிசேயரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். தேவன் பாருங்க ஒரு நிலத்தை வந்து ஏற்கனவே திட்டம் தீட்டி இருக்கிறார். எப்போ ஆபிரகாமை உருவாக்கும் போதே ஒன்ன அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன் அப்படின்னு திட்டம் தீட்டி வைத்திருக்கிறார். அது நிழல். இந்த நிஜத்தை பாருங்க எப்படின்னு, இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட அத்தனை பேரும், ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட அத்தனை பேரும் அந்த பரம கானானுக்கு போக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து ஏற்கனவே திட்டம் தீட்டி வைத்திருக்கிற அந்த மகா பெரிய கிருபையை தந்த பிதாவானவருக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன்.